காத்தடிக்கும் ஆசை சீரியலில் வந்து மனோஜ் கனகா வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அவரிடம் கனகாவின் அம்மா நாளைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க இருக்கிறது என சொல்கிறார். கல்யாணத்தை 4 செவத்துக்குள்ளே வந்து நடத்தி முடிச்சிட்டோம். ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து முறைப்படி பண்ணியே ஆகணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வேண்டுமல்லவா என கனகாவின் அம்மா சொல்ல மனோஜ் அதை தடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் கனகாவின் அம்மா அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் என ஒரே போடாக போடுகிறார். இதையடுத்து மனோஜும் வேறு வழியின்றி நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் என சொல்கிறார். மறுபுறம் பார்த்தீங்கன்னா சத்யாவும் ரேகாவும் சிந்தாமணியிடம் அவரது கணவரிடம் பேசுகிறார்கள். அவர்கள் இருவரும் சத்யாவை வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சிருக்க வேண்டும் என்பதற்காக பல பொய்களை சொல்லி இருந்த நிலையில் தற்போது புது ட்விஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா தான் சிகிச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா செல்ல இருப்பதால் என்னோட பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யாவிடம் சொல்கிறார் ரேகாவின் தந்தை. சத்யாவுக்கு அது பிடிக்காவிட்டாலும் வேறு வழியின்றி அதற்கு சம்மதிக்கிறார். மறுதினம் மனோஜுக்கும் கனகாவுக்கும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது. அதற்கு முன்னதாகவே முத்துவும் மீனாவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வரார்கள். முத்து தன் வீட்டு மாடியில் வந்து ரூம் கட்டுவதால் அதற்காக முறைப்படி பர்மிஷன் வாங்குவதற்காக முத்துவும் மீனாவும் அங்கு வரார்கள். மனோஜ் மறுபுறம் கனகாவுடன் ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்வதற்காக உள்ளே செல்கிறார். அவர்களுடன் ஜோதிடரும் சந்தோஷியும் வந்திருக்கிறார்கள். அந்த ஆஃபீஸில் ஒரு பக்கம் மனோஜுக்கும் கனகாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க அங்குள்ள மற்றொரு அறையில் முத்துவும் மீனாவும் ஆஃபீஸரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மனோஜும் கனகாவும் மாலையும் கழுத்தமாக நின்று கொண்டிருக்க மறுபுறம் முத்துவும் மீனாவும் ஆஃபீஸரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அங்கிருந்து வெளியே வரார்கள். அத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.